ஹலோ பிரவீன் உத்ராத் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் 5th ரோமன் லெட்டர் கேட்டிருந்தீங்க. அதில் ஹிந்தி, உருது, இந்துஸ்தானி அப்படின்ற கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டாக வருது. அதனால் அதை பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட்லாம் கொண்டு நீங்கள் எழுதி வச்சா போதும், ஒமிட் மட்டும் பண்ணிடாதீங்க. हिंदी, उर्दू, हिंदुस्तानी और दक्कनी हिंदी का विवेचन कीजिए. हिंदी, उर्दू, हिंदुस्तानी और दक्कनी இதெல்லாம் மொழியோட பேர். இதில் பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஜ் கடிபோலி ராஷ்டிர கி பாஷாக, இன்னைக்கு கடிபோலி ராஷ்டிர பாஷாவாக இருக்குது, ஆட்சி மொழியாக இருக்குது. சாகித்ய और व्यवहार सब में उसी का बोल बोला प्रयोग है. இலக்கியத்திலையும் பேசவும் அது அதிகமாக, இலக்கியம் சாகித்ய और व्यवहार, சாகித்ய இலக்கியத்தில் பயன்படுத்துகிறாங்க. போல் போலா பேசவும் அது அதிகமாக பயன்படுகிறது. இசி கடிபோலி சே, இந்த கடிபோலியிலிருந்து தான் ஆதுனிக் ஹிந்தி, இப்போ நவீன ஹிந்தி, உருது और हिंदुस्तानी का जन्म हुआ है. இந்த கடிபோலியிலிருந்து தான் நமக்கு ஆதுனிக் ஹிந்தி, உருது, இந்துஸ்தானி கா ஜன்ம எல்லாம் பிறந்தது இந்த கடிபோலியிலிருந்து தான். அப்படின்னு ஜன்ம ஹுவான்னா பிறந்தது, இந்த மொழியிலிருந்து தான், இந்த கடிபோலியிலிருந்து தான் இந்த ஹிந்தி, உருது, இந்துஸ்தானி இது எல்லாமே பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பேரா பாருங்க. हिंदी कड़ी बोली अपनी अपने शुद्ध रूप में केवल एक बोली है. அது தூய வடிவத்தில் ஒரு பாஷாவாக இருக்குது. கடிபோலி अपने शुद्ध रूपனா அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அது ஒரு வட்டார மொழியாக இருக்கிறது. பர் ஜப் வகு ஐதிஹாசிக் ரூப் தாரன் கர்த்தி, இப்போ இலக்கிய வடிவம் எடுத்துள்ளது. கர்த்தீக தபு கபி இந்தி, அப்படி இலக்கிய வடிவம் எடுத்திருக்கும் பொழுது அது இந்தி கஹி ஜாத்தாக, இந்தி என்று அழைக்கப்படுகிறது. கபி சில சமயம் உருது, சங்ஸ்கிருத்துக்கே உருது என்று அழைக்கப்படுகிறது. இந்த இந்த இதுலேருந்து கடிபோலி अपने शुद्ध रूप में केवल एक बोली है, पर जब वह ऐतिहासिक रूप धारण करती है तब कभी हिंदी कही जाती है, कभी उर्दू. சில சமயம் இந்தி என்று அழைக்கப்படுகிறது, சில சமயம் உருது என்று அழைக்கப்படுகிறது. அப்படின்ற இந்த பாயிண்ட்டை மட்டும் இந்த பேராவில் குறிச்சிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதே பேராவில் இருக்கிற லாஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் நெக்ஸ்ட் குறிச்சிக்கோங்க. இசி கடிபோலி का साहित्यिक रूप हिंदी के नाम से राष्ट्रभाषा के सिंहासन पर आज असीन है. இன்னைக்கு அது கடிபோலி அப்படின்ற அந்த மொழி இலக்கியத்தில் பேசப்பட்ட மொழி, சாகித்யக்கு ரூப்மே இலக்கிய ரூபத்தில், இந்திக்கே நாம் பர் அந்த கடிபோலி இந்தி என்ற பெயரில் ராஷ்டிர பாஷா தேசிய மொழியாக, அவர் நேஷனல் லாங்குவேஜ் இல்லையா நம்முடைய ஹிந்தி, அதில் ராஷ்டிர பாஷாக்கே சிம்ஹாசன் பர் ஆஜ் அசீன் ஹே, இன்று அரியணையில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது ஆட்சி மொழியாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் போதும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பேரோட நடுவில் இருக்கிற பாயிண்ட் தேவையில்ல. அடுத்த பேரா உருது, அதை பாருங்க. அடுத்தது உருது அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க. உருதுக்கான டெஃபினேஷன் நம்ம சிம்பிளா கொடுத்துடலாம். ஜப் கடிபோலி கே சாகித்ய கி ரச்சனாமே, கடிபோலியில அப்பொழுது ரச்சனா படைப்புகள் எழுதப்படும் பொழுது அதுல பார்சி சப்தம், அது பார்சி வார்த்தைகள், மொழி பார்சி மொழியின் வார்த்தைகள், கா யா கர் அரபி சப்தம், இந்த அரபி மொழியின் வார்த்தைகளும் அதில் பிரயோக ஹோத்தாக. அப்போ எப்பெல்லாம் அரபி இந்த கடிபோலியில் பார்சி வார்த்தைகளும் அரபி வார்த்தைகளும் இடம்பெற்றனவோ அப்பொழுது தபு வகு பாஷா உருது ககலாத்திகை, நிறைய அவங்க எழுதுகிற இலக்கியத்தில் பார்சியும் உருதுவும் கலந்திருந்தா, அதுக்கு பேர் அரபியும் கலந்திருந்தா அது உருது என்று அழைக்கப்பட்டது. இஸ் பிரகார் உருது கி புனியாத் கடிபோலி ஹி ஹை, இது அதனால இது உருது பிறந்ததும் கடிபோலியிலிருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யகு பூர்ணத்தக பாரதிய பாஷா, இது ஒரு முழுமை பெற்ற இந்திய மொழி. உருதுக்கா அர்த்த ஹோத்தாக, உருதுவுடைய அர்த்தம் என்னன்னா பாசார் கி பாஷா, அது பாசார் கி பாஷான்றதான் உருது அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம். இந்த பேராவில் இந்த பாயிண்டோட குறிச்சிங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பேராவில் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்கிறேன், இதை மட்டும் இந்த 3 வரி மட்டும் இதில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் திருப்பலாம். இந்த பேராவில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் மேலே இருக்கிற 4 வரியும் விட்டுருங்க.
1 2 3 4 விட்டுருங்க. 5வது வரியில் ரூபாந்தர் அப்படின்னு ஆரம்பிக்குது பாருங்க. உருவத்தில் ரூபாந்தர் திகானே கேலியே ஏக்கு உதாகரன். இதுக்கு வந்து ஒரு உதாரணம் உருவத்தில் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்னு பார்க்கலாம். ஏக்கு ஜன் ஆத்தாக அப்படின்ற வார்த்தை வந்து ஜன் அப்படின்றது ஒரு மனிதனை குறிக்குது. இது கடிபோலியில் ஏக்கு ஜன் ஆத்தாக அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கடிபோலி. ஏக்கு ஆத்மி ஆத்தாக அப்படின்னா அது வந்து உருது. இந்த ஜன்ன்றது இங்கே ஆத்மின்னு வந்திருக்கு பாருங்கள். ஜன்னுனாலும் மனுஷன்னாலும் ஒன்று தான், ஒரு ஆள் வரான்றது தான் இப்படி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஏக் மனுஷிய ஆத்தாகன்றது இந்தி. மனுஷிய ஆத்மி ஜன் இது மாறி கடிபொலியில் ஜன் வந்துக்குது, உருதுவில் வந்து ஆத்மி வந்துக்குது, இந்தியில் வந்து மனுஷியன் வந்துக்குது. இதான் வந்து இதுக்கு உதாரணம். இது போதும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேராவில். அடுத்தது இந்துஸ்தானி பார்க்கலாம். இந்துஸ்தானியில் வந்து 2-3 பேரா கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஷார்ட் பண்ணி எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ். கடிபோலி கா ஏக் அவுர் ரூப் ஹோத்தா. கடிபோலிக்கு இன்னும் ஒரு வடிவம் உள்ளது. கடிபோலி கா ஏக் அவுர்னா இன்னும் ஒரு ரூப் வடிவம் ஹோத்தாக இருக்கிறது. ஜிசே ந தோ சுத்த சாகித்யக் ரூப் கஹ சக்தேக. அதை வந்து ஒரு சுத்தமான இலக்கிய வடிவமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்ன டேட் போல்சால் பழக்கத்தில் பேசுகின்ற, டேட்னா பழக்கமாக பேசுகின்ற, போல்சால் கி போலி வழக்கத்தில் பேசுகின்ற மொழியாகவும் ககசக்தேக சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. வகுக அந்த மொழி எப்படிப்பட்டதுன்னா இந்துஸ்தானி, அந்த இந்துஸ்தானி என்று அழைக்கப்படும் மொழி ஜோ விஷால் இந்தி பிராந்தோங்கே பறந்து விரிந்த இந்தி மக்கள் பேசுகின்ற, பறந்து விரிந்த மக்கள் வாழும் இடங்களில் பெரிய பெரிய மாநிலங்களில் இந்தி பிராந்தோங்கே லோகோங்கி போல்சால் கி போலிக அங்கு வழக்கமாக உள்ள மக்கள் தங்களுக்குள் பேசுகின்ற மொழியாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இந்த பாயிண்ட் மட்டும் இதில் போதும் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பேராவில் பார்க்கலாமா? नेक्स्ट पैरा संस्कृत अरबी फारसी के अलावा अंग्रेजी शब्दों के लिए भी हिंदुस्तानी में स्थान प्राप्त है. அதாவது சான்ஸ்கிரிட்டு, அரபி, ஃபார்சி அது மட்டுமல்லாமல், கே அலாவா அப்படின்னா அது மட்டுமல்லாமல் அங்கிரேஜி ஆங்கிலமும், अंग्रेजी शब्दों ஆங்கில வார்த்தைகள், अंग्रेजी शब्दों के लिए भी हिंदुस्तानी में स्थान प्राप्त है. ஆங்கில வார்த்தைகளுக்கும் இந்துஸ்தானி மொழியில் இடம் இருந்தது. அதாவது ஸ்தான்னா இடம், பிராப்தக அது இடம் பெற்றிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இஸ்லியே வித்வான் ஏக் வித்வான்னே லிக்காக ஒரு வித்வான் எழுதியிருக்கிறாரு. அதனால் புராணி ஹிந்தி அதாவது பழைய ஹிந்தி, உருது அவர் அங்கிரேஜிக்கே மிஷரன்ஸே, இந்த பழைய ஹிந்தி அப்புறம் உருது அப்புறம் அங்கிரேஜி இது எல்லாமே கலந்தது. மிஷரன்னது கலந்தது. மிஷரன் சே ஜோ ஏக் நயி ஜுபான் ஆப்கி ஆப் பன் கயி ஹை. அதுதான் வந்து ஒரு புது வார்த்தை. இது எல்லாமே கலந்து ஒரு புது மொழியாக உருவாகும் போது அதுதான் வந்து இந்துஸ்தானிக்கே நாம்சே மஷூர், அதுதான் இந்துஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பாயிண்ட் மட்டும் இதில் போதும் ஸ்டூடெண்ட்ஸ். இதே பேராவில் அடுத்து பாருங்கள். இதுக்கப்புறம் 1 2 3 லைனுக்கு அப்புறம் ஆரம்பிக்குது பாருங்கள். அங்கிரேஜ் இது மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கிரேஜ் அப்சர் ஆங்கில ஆஃபீஸர். ஜிஸ் போலிமே இந்த போலி இந்த மொழியில் சாதாரண லோகோசே அங்கே வாழ்கின்ற எளிய மக்கள், சில இப்போ காய்கறி விற்கிறவங்க, கடையில் ஏதாவது வாங்கணுன்னா, ஏதாவது சின்ன சின்ன கம்யூனிகேஷன் பண்ணணுன்னா அந்த ஆங்கில அதிகாரிகள் ஜிஸ் போலிமே இந்த மொழியில் தான் சாதாரண லோகோசே சேவாமே பாத்சீத் அவர் வியாபகார் கர்த்தேக சாதாரண மக்களிடம் இந்த மொழியில் தான் பேசினாங்க ஆங்கில அதிகாரிகளும் அப்படின்னு சொல்கிறாங்க. உசே இந்துஸ்தானி கர்த்தேக அதுதான் இந்துஸ்தானி என்று அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்துஸ்தானிக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். வாஸ்தவமே சரல் மனோரஞ்சன் கா சாகித்ய இந்துஸ்தானி மே லிகா ஜா சக்தக. ரியலி மக்களுக்கு புரிகிற மாதிரி வாஸ்தவமேனா உண்மையிலேயே, சரல் அப்படி மனோரஞ்சன்னா பொழுதுபோக்கு, மக்களுக்கு பிடித்த சின்ன சின்ன இலக்கியங்கள், காவியங்கள், அந்த நாடகங்கள் இதெல்லாமே வந்து சரல் மனோரஞ்சன் எளிமையாக புரியக்கூடிய பொழுதுபோக்கு சாகித்ய இலக்கியங்கள் இந்துஸ்தானிமே லிகா ஜா சக்தக இந்துஸ்தானில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்துஸ்தானிக்கு போதும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது தக்கினி ஹிந்தி. தக்கினி ஹிந்தியை பற்றி ஒரு 2 பாயிண்ட் சொல்லிவிட்டு இந்த எஸ்ஸேவை முடிச்சுக்கலாம். தக்கினி ஹிந்தி எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் நம்ம டெஃபினேஷன் கொடுக்கணும். தக்கினி ஹிந்தி முகல் கால்மே அதாவது முகலாயர் காலத்தில் குச்சு மகத்துவ காம்ஷி சேனாபதி அப்படின்னா சில வீர சேனாதிபதிகள், சில லட்சியவாதிகள், அதாவது இன்னும் நிறைய ஜெயிக்கணும் அப்படின்ற எய்ம் உள்ள சேனாதிபதிகள்
முகல் கால்மே குச்சி மகத்துவகாம்ஷி சேனாபதி தக்ஷின் நம்மளுடைய தெற்கு பகுதி தக்ஷின் கி ஓர் ஆயே தக்ஷின் நோக்கி வராங்க. உன்ஹோனே அவர்கள் குச்சி கிலோ சில கோட்டைகளை உன்ஹோனே அவர்களால் சில கோட்டைகள் கைப்பற்றப்படுகிறது. கிலோனா கோட்டைகள். ஜீத்துக்கிறத ஜெயிச்சு பகமணி சுல்தான் கஹலாயே அவங்க பகமணி சுல்தான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலாந்தர்மே காலப்போக்கில் உன்கி பாஷாமே அவர்களுடைய மொழிகளில் ஸ்தானிய தக்கினி சப்த மில் அதாவது அங்கே பேசுகின்ற அந்த அவங்க ஆட்சி பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி அங்கே உள்ளூர் மக்கள் பேசுகின்ற ஸ்தானியன்னா அங்கு வாழும் மக்கள் பேசுகின்ற தக்கினி சப்த மில்கையே அவங்களுடைய பேச்சில் அவங்களுடைய காலாந்தரமே உன்கி பாஷாமே அந்த முகலாயர்களுடைய மொழிகளில் தக்கினியும் கலந்துடுது. தக்கினி சப்தனா தக்கினி வார்த்தைகள் சில வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள்லாம் கலந்து பேசப்படுது. கயேத்தோ வகு பாஷா கடிபோலிக்கே விலோமே ரேக்தா அதாவது கடிபோலிக்கு எதிரான மொழியாக அறியப்படுகிறது. விலோம்னா எதிரான அதுக்கு பேர் ரேக்தா அப்படின்னு வைக்கிறாங்க. படிஹுயி ரேக்தா என்று அறியப்படுகிறது. ரேக்தா என்று அழைக்கப்படுகிறது. ரேக்தா படிஹுயி ககலாயி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பாயிண்ட் இதோட விட்டாலும் விட்டுருங்க, இல்லைன்னா இன்னும் ஒரு பாயிண்ட் எழுதுங்க. ஹைதராபாத்கே நிக்கட் கோல்கண்டாமே ஹைதராபாத் பகுதியில் கோல்கண்டாவில் வாழ்கின்ற சுல்தானும் சில சுல்தான்கள் நே இஸ்கா பிரயோக்கியா இந்த மொழியை பயன்படுத்தினார்கள். அதாவது இந்த இந்துஸ்தானி தக்கினியை பயன்படுத்தினார்கள் சொல்றாங்க. தீரே தீரே ரேக்தா பி இந்த ரேக்தா என்று அழைக்கப்படுகின்ற தக்கினி தீரே தீரே மெல்ல மெல்ல விக்சித்னா வளர்ச்சி அடைந்து ஹோத்திக விக்சித்து ஹோத்தி கயி அவர் தக்கினி இந்தி கஹலாயி அதுதான் தக்கினி இந்தி என்று வளர்ந்து அழைக்கப்படுகிறது. இந்த தக்கினி இந்தி அடுத்த பேஜில் இந்த ஒரு வார்த்தை மட்டும் போட்டுக்கோங்க. தக்கினி இந்தி கஹலாயி அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுதான் தக்கினி இந்திக்கான டெஃபினேஷன். இது இந்தி உருது இதை பார்த்து படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது இம்பார்ட்டண்ட்டாக வருது. இது மற்ற கொஸ்டின்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இருக்கிறதுலே கொஞ்சம் எளிமையாக இருக்கிறது இது மட்டும்தான். இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதால இதை படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 8ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் வருது. அதுக்குள்ளே வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்தால் சொல்லுங்கள், போட்டு விடலாம். படிச்சுக்கோங்க, நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.